வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிருத்தி ஸ்டூடியோ. தற்போது தளபதி விஜயோடைய ஹாட் டாபிக் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் விஜயோட டிவிகே கட்சி முதன்முறையாக போட்டியும் இட இருக்கிறது. இந்த நிலையில் தான் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இடையேயான விவாகரத்து மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபமாக வெடித்தும் இருக்கிறது. விஜய் கட்சிக்கு வருவதற்கு முன்பே, அதாவது கட்சியை நான் தொடங்க போகிறேன், தமிழ் சினிமா விட்டு விலக போகிறேன் அப்படின்னு தெரிவிப்பதற்கு முன்பாகவே விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, சங்கீதா பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊரான லண்டனுக்கே போயிட்டு அவங்க அப்பாவோட இருந்து வந்தாங்க. தற்போது தான் அவங்க விவாகரத்து செய்ய போவதாக ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவை வெளியிட்டும் இருந்தாங்க. இதற்கு காரணம் பிரபல நடிகை அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் விஜய் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அந்த ஒரு நடிகையின் காரணமாக அல்ல. அதற்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது தான். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு தமிழக மக்களிடையும் சரி, சினிஃபீல்டையும் சரி, மிகப்பெரிய அளவு ஒரு உச்ச நடிகராக இருந்தார். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆனது. அதற்கு காரணமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அவரை தப்பாக சித்தரித்தாங்க. அதே போல் தன்னுடைய கணவர் உச்ச நடிகராக இருக்கார், நல்ல நிலைமையில் இருக்கார், இவர் அரசியலுக்கு போனால் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் தன் கணவருக்கு வந்து விடும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அச்சம் அடைஞ்சாங்க சங்கீதா அவர்கள். அதன் காரணமாக அரசியலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து விஜயிடம் வலியுறுத்தி வந்தாங்க, சண்டைகளும் போட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தெளிவாக இருந்தார். தான் மீது எந்த ஒரு கெட்ட பேரும் வராது அப்படிங்கிறதுனாலையும் தமிழக மக்களுக்கு தன்னால் முயன்ற எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் அப்படியானால் அதற்கு தான் அரசியலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக இருந்து வந்தார் விஜய் அவர்கள். அதன்படி தான் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வந்தார். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே போவது சங்கீதாவிற்கு சுத்தமாக பிடிக்கலை. அதன் காரணமாக தான் தற்போது எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. தேர்தலில் விஜய் அவர்கள் நிற்கிறாரு. இந்த நிலைமையில் நம்ம விவாகரத்தை கேட்டால் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அது பிளாக் மார்க்காக அமையும், அவருக்கு ஓட்டு வராது, அவரால் தொடர்ந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு முடிவு எடுத்து தான் சங்கீதா அவர்கள் தற்போது விவாகரத்தை பெற வேண்டிய கோர்ட்டை நாடியும் இருக்காங்களாம். இப்படி தோல்வி அடைந்து விட்டால் விஜய் தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்க மாட்டார், அவர் மீண்டும் பழையபடி சினிமாவிற்கு வந்து விடுவார் அப்படின்னு சங்கீதா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த முடிவை கருதி விஜய்க்கு ஓட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால விஜய்க்கு எதிராகவே தற்போது இந்த ஒரு இக்கட்டான முடிவை எடுத்தும் இருக்காங்களாம். சப்போஸ் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வேணாம், நான் மனைவியோட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் விஜயை அரசியல் விட்டு வெளியில் கொண்டு வரத்துக்கு தனக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் அப்படின்னும் சங்கீதா முடிவெடுத்தும் இருக்காங்களாம். அதன் காரணமாக தான் தற்போது இந்த அரசியல் பயணத்தில் விஜய்க்கு முட்டுக்கட்டையாக சங்கீதா இந்த முடிவை எடுத்திருப்பது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி